ஹாய் ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். புன்னகை மலரட்டும். எப்போவுமே சிரிச்சுட்டே இருங்க. முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கவங்களே சிரிக்க வைக்கலாம். அண்ட் இன்றைக்கோட விலாக் வந்து 20th மே தான் பார்த்துட்ருக்கீங்க. மார்னிங் 9 o'clock ஆச்சு. 9 o'clock என்னோடய வேலை வந்து மோஸ்ட்லி மேக்ஸிமம் ஒர்க்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. காலையில் எழுந்து எல்லாமே க்ளீன் பண்ணாலும் திரும்பவும் எல்லாருமே ரெடியாக எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரெடி ஆகிட்டு கிளம்புனாரு. ஸோ அவரோட ஃபேண்ட்லேருந்து டவல்லேருந்து எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அது வந்து நம்ம வந்து அதை என்ன பண்ணுறது, திருத்த முடியாதுன்னு சொல்ல முடியாது, திருத்தறதுக்கு அது ஒன்றும் இது பண்ண முடியல. பட் அது வந்து அவங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. சரின்னு நாங்களும் விட்டுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளும் எத்தனை தடவை தானுங்க சொல்ல முடியும்? ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம். ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு விஷயத்த ஒரு தடவை சொல்லலாம், இல்லை 2 தடவை சொல்லலாம். நாங்கள் வந்து மேபி ஒரு 12 இயர்ஸாக சொல்லிட்டு தான் இருக்கேன். இது எப்போவுமே இப்படி தான் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எனக்கும் வெறுத்து போய் நானும் விட்டுட்டேன். என்னமோ பண்ணிட்டு போப்பா, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு. சாப்பாடு கட்டி நான் கடைக்கும் கொடுத்து அனுப்பிட்டேன். மீதி இருக்க ஒர்க் எல்லாமே பார்க்கணும். இது எல்லாத்தையுமே வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கணும். சாப்பாடெலாம் வேறு பாத்திரத்தில் மாட்டி, குழம்பெல்லாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வைக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து உப்புமா செஞ்சேன். உப்புமா யாருமே சாப்பிட மாட்டாங்க. நானும் என் பையன் மட்டும்தான் உப்புமா ஃபேவரட். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து எனக்கு வந்து மேரிகோல்டு பிஸ்கெட்லாம் ரொம்ப பிடிக்கும். அது வந்து எப்பவுமே சாப்பிடுவோம். கீழே அந்த ரேக்கில் வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஏற்கனவே விலாகில் சொன்னேன்னு தெரியல. நான் வந்து அதை உள்ள திங்ஸ் வந்து நான் ரூமில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து அதை மாற்றி வச்சுட்டேன். நம்மளுக்கு வந்து நம்ம வீடு தானே நம்மளுடைய ராஜ்யம். ஒரு லைன்ஸ் கூட இப்போ ரீசெண்டாக வந்து ஃபேமஸ் ஆகிட்டுருக்குது. ஒரு லேடிஸ்க்கு வந்து நம்மளோட வீடு தான் நம்மளோட ராஜ்யம். நம்மளுக்கு வந்து எப்போ எந்த இடத்துல தோணுதோ அதை மாற்றி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். நம்மளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் வந்து எப்பவுமே எதனா ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன் புதுசாக. எனக்கு அது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். உடன் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே இருந்தது, அந்த கட்டைங்கெல்லாம் இருந்தது, உடன் பீசஸ்லாம். அதெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது நான் வந்து இந்த ரேக் செஞ்சேன், ஸ்டெப் ரேக் வந்து சூப்பராக இருக்குது. அதை வந்து நான் நெக்ஸ்ட் விலாகில் வந்து கண்டிப்பாக காட்டுறேன். நான் அது எதுக்காக யூஸ் பண்ணேன் அப்படின்றத. பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கலர் பேப்பர் ஒட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கலர் பேப்பர் தான் ஒட்டிகிட்ருக்கேன். இது வந்து சின்னதாக மணக்கட்டை மாதிரி நல்லா இருந்தது. சின்னதாக செஞ்சுட்டேன் மணக்கட்டை மாதிரி. இதுவும் எதுக்காவது வந்து யூஸ் ஆகும், நம்மளுக்கு வந்து டிவைடராக யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எதனா வச்சு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இது இல்லை, நம்ம வந்து டிவைடர் வாங்கி தான் வந்து நம்மக்கிட்ட காசு இல்லை, ஸோ என்னால் வந்து இதை வந்து பண்ண முடியாது, என்னால் இது வந்து நீட்டாக வச்சுக்க முடியல அப்படின்ற தாட் வந்து எப்போவுமே வந்து வரக்கூடாது லேடிஸ்க்கு. நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம க்ரியேட்டிவாக நம்ம மூளையை யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட ஐடியாஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். என்னங்க டிவைடர் அவன் 500ரூபா 600ரூபா கொடுத்து வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்கிற டிவைடர் வந்து செம்ம வந்து நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி கெத்தாக இருக்கும். நானே செஞ்சேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தியா அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து இந்த மாதிரி கிராஃப்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே ஏதாச்சும் ஒன்று அது எதுன்னு எதனா ஒன்று பண்ணின்னு இருப்பேன். எனக்கு அந்த இயரிங் பண்ணுறது, ட்ரெஸ்ஸில் வந்து டிசைன்ஸ் பண்ணுறது, அதனுடைய பேசிஸில் தான் நான் வந்து ஆரி கற்றுக்கவும் எனக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் எனக்கு ஸ்டிச்சஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். நவ் வந்து ஸ்டிச்சிங் கற்றுட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஸ்டிச்சிங்னு ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக தைக்கணும், தைச்சி போடணும், பசங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதெல்லாம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து இம்ப்ரூவ் ஆகும். நம்ம வந்து யார்கிட்டையுமே எந்த விஷயமும் தேட தேவையில்ல, கேட்க தேவையில்ல அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நம்மளுடைய ஐடென்டிட்டியை வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். யாரும் வந்து இது உனக்கு நல்லா இருக்குது, இதை நீ செய், இதில் நீ நல்லா பண்ணுற, இதை நீ பண்ணலாமே அப்படின்னு கண்டிப்பாக யாருமே வந்து நம்மளுக்காக சொல்லவும் மாட்டாங்க. அண்ட் வந்து என்கரேஜ் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ நமக்கானதை நம்ம தான் செய்யணும். நான் வந்து ப்ராப்பராலாம் செய்யலை, ஓரளவுக்கு நான் இம்ப்ராப்பராக தான் செஞ்சுருக்கேன். ஓரளவுக்குன்னு இல்லை, ரொம்பவே அது இம்ப்ராப்பராக தான் இருக்கும். நிறைய ஆணி அடித்து, இந்த ஆணி அதுக்கு போகுமா, இதில் போகுமா, எப்படி அடிக்கணும் இப்படிலாம் வந்து தெரியாது. ஆனாலும் அது நானாக பண்ணும்போது எனக்கு வந்து அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. நான் பண்ணிட்டேன் பத்தியா, என்னால் எங்கள் வீட்டுக்கார் சொல்லு, இதுக்கு என்ன தேவையில்லாத வேலை, எதனா ஒன்று பண்ணினே இருக்கிறாளே. அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறது தான், மோஸ்ட் ஆஃப் த கைஸ் வந்து இதை தான் சொல்லுவாங்க லேடிஸ்க்கு, ஒய்ஃப்க்கு. என்ன சொல்லுவாங்கன்னா, நேற்று இது இப்படி இருந்தது, இன்றைக்கி நான் இது இப்படி மாற்றி வச்சுருக்கேன், இது இப்படி தானே இருந்தது, நாளைக்கு வந்து பார்த்தா பெட் இப்படி இருக்கும், மாறி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மைண்ட் வந்து பீஸாக இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ நான் வந்து எப்போவுமே எதனா ஒன்று நோண்டிக்கிட்டே எதனா ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பேன். எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். புதுசாக எதனா ஒன்று பண்ணணும், சாமி ரூமில் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், இனோவேட்டிவாக எதனா பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி சும்மா இருந்த உட்டன் பீஸஸ் இதெல்லாமே கண்டிப்பாக வந்து அடுப்பெரிய தான் வச்சுருப்போம். தண்ணி காய வைக்கிறதுக்காக தான் அடுப்பெரிய வச்சுருப்போம். எதுக்கு இது வேஸ்ட் பண்ணணும்,
அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஏதோ செஞ்சேன். அங்கங்கே ஆணி தெரியுது, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம தானே யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். நம்ம வாங்குகிற நிறைய பொருளில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய டேமேஜஸ் அப்படி இப்படி வந்தாலே வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம். பட் நம்மளே பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி. அது என்ன சொல்கிறது, எப்படி வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, அது ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது. அண்ட் அன்றைக்கி ஈவினிங்குள்ளே நான் இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டேன். 2 டேஸ் ஆச்சு எனக்கு இது பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு டே வந்து நான் எல்லாமே அடிச்சு கிடிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். செகண்ட் டே வந்து இதெல்லாம் ஆயிடுச்சு. இது வந்து சின்ன மணக்கட்டை நல்லா இருக்கு இல்லைங்களா? கலர் பேப்பர் காலி ஆயிடுச்சதுனால தான் வந்து உடன் தெரியுது. எப்படி இருந்த மணக்கட்டையை நான் இப்போது எப்படி ஸ்டெப் ரேக்காக மாற்றிட்டேன் பார்த்தீங்களா? சூப்பராக ஸ்டெப் ரேக்காக மாற்றிட்டேன். பட் பின்னாடி ஒரு கட்டை வைக்கணும், இல்லைன்னா நிற்காது. அதுக்கு வந்து நான் பெரிய கட்டை வந்து ஒன்று பெரிய பிக் பீஸாக வச்சு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. எப்போவுமே உங்களோட லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் வந்து எனக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். புன்னகை மலரட்டும். சிரிச்சிட்டே இருங்க. பை பை. லவ் யூ ஆல். டேக் கேர். see you in next video.